கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த அன்பு திருச்சபை மக்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த புதிய நாளிலும் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு மாதத்தையும் அந்த திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம். எனவே இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் நாம் வாசித்த 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் ஒருவர் படி. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடர் மனதாய் இருந்து. எனக்கு அருமையான அன்பு திருச்சபை மக்களே, வேதாகமத்தில் எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய போராட்டங்கள் மத்தியிலும் அவனுடைய பல்வேறு காரியங்கள் தேவைகளின் மத்தியிலும் வேதம் இன்றைக்கும் நமக்கு பல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது. அதில் ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம் தான் இந்த அழகான வார்த்தை, கர்த்தருக்கு காத்து. காரணம், அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்து. இந்த கருமையான அன்பு திருச்சபை மக்களே, இந்த ஜூலை மாதம் ஒரு வருடத்தின் அரை மாதத்திற்கு பின் வருகின்ற மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. அரசியல் உலகமாகட்டும், ஆன்மீக உலகமாகட்டும், அறிவியல் உலகமாகட்டும், இந்த மூன்றிலும் இந்த மாதம் விசேஷித்த விதமான ஒரு மாதமாக இருக்கிறது. சொல்ல போனால் மனிதன் முதலில் நிலவில் கால் வைத்த நாள் ஜூலை 21. அறிவியல் உலகத்தில் ஒரு ஒரு விசேஷம். மனிதன் இங்கும் அங்கும் என்று அல்ல, அவன் நிலவில் முதல் கால் வைத்த நாள் இந்த ஜூலை மாதம். அரசியல் உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை நாம் பார்க்கவில்லையே, காண முடியவில்லையே என்று எண்ணுகிற வண்ணமாக காமராஜர் என்கிற முதல்வராய் அவர்கள் பிறந்த நாள் ஜூலை 15. அரசியல் உலகத்தில், ஆன்மீக உலகத்தில் நாம் பார்ப்போம் என்றால் இந்த ஜூலை 9ஆம் தேதி தான் 1706ஆம் ஆண்டு சீகன்பாட் லூச்சோ என்கிறவர்கள் தரங்கம்பாடி என்கிற இடத்தில் வந்து இந்த தமிழ் சுவிசேஷ உத்தரன் திருச்சபை என்கிற ஒரு தாகத்தோடு, ஒரு ஆன்மீக எண்ணத்தோடு அவர்கள் தொடங்கிய இந்த நாள் தான் இன்றைக்கும் இந்த திருச்சபையின் அங்கத்தினர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த மாதம் எவ்வளவு விசேஷித்த வண்ணமான ஒரு மாதமாக இருக்கிறது உங்களே எண்ணிப்பார். ஒருவேளை இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்கும் எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கிடைக்கும். கருமையான அன்பு திருச்சபையின் நோக்கம், இன்றைக்கும் இந்த உலகத்தில் காத்திருந்து ஒரு காரியத்தை பெறுவதற்கு யாருமே விரும்புவது அவசரமான உலகம், போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். எதையும் சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், சீக்கிரத்தில் எல்லா காரியத்தையும் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிறவர்களால் தான் அவர்களுடைய வாழ்க்கையும் சீக்கிரத்திற்குள்ளாய் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிக்னலில் காத்திருக்கிற 90 நிமிடங்கள் அல்லது 90 நொடிகள் நம்முடைய ஜெபத்தை கூட அந்த நொடிகள் அளவுக்கு கூட காத்திருப்பதில்லை. நான் கேட்கிற காரியத்தை கர்த்தர் எனக்கு உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கு. தாவீது சொன்னதை போல இந்த மாதத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள், காத்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள், காத்திருக்க உங்களை முயற்சி செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் பல்வேறு காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறோம், அது நகராட்சியிலாக இருக்கட்டும், கவர்மெண்டிலாக இருக்கட்டும், எந்த இடத்தில் கொடுத்தாலும்
நீங்கள் இத்தனை தேதிக்கு வாங்கல் என்கிற போது அதுவரைக்கும் நீங்களும் நானும் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக காத்திருப்பதை போல தேவ சமூகத்தில் ஒரு கிறிஸ்தவர் குடும்பம் காத்திருக்கும் போது அவர்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வேதத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம் மிக சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது காரியம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். நல்ல கவனிங்க, அந்த வசனம் இப்படியா, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்ப முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு விசேஷித்த பலனை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த மனித பலன் என்பதை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்மால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நடக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நம்மால் ஓட முடியும். அதற்கு மீறி நாம் நடக்கும் போது, அதற்கு மீறி நாம் ஓடும் போது இந்த சரீரம் இளைப்பை எதிர்பார்க்கும், சோர்ந்து போகும். எல்லா சரீரத்துக்கும் இருக்கிற இயல்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய பலன் உனக்கு இருக்கும் போது நீ சோர்ந்து போகவும் மாட்டாய், இளைப்ப அடையவும் மாட்டாய். கருமையான அன்பு திருச்சபை மக்கள், தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள். யார் நம்மை பலப்படுத்த முடியும்? யார் நம்மை பலவீனங்களில் நம்மோடு உதவி செய்ய முடியும் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மாத்திரம். இந்த சரீரம் நிலையானது அல்ல, இந்த சரீரம் பலவீனமானது. எப்ப இந்த சரீரத்தில் எந்த பலவீனம் வரும் என்பதை நாம் யாராலும் கணிக்க முடியாது, யூகிக்க முடியாது. ஆனால் இந்த சரீரத்தை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, பலனோடு நடத்தி வைக்க ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நம் ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரம். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், காத்திருக்கிற போது நான் உனக்கு புது பலனை தருவேன். அந்த பலன் எப்படிப்பட்டது என்றால் கழுகுகளை போல இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன். இந்த பறவைகளிலே விசேஷித்த விதமானது கழுகு. நீங்க நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அவை மற்ற பறவைகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாது. அவை எல்லாவற்றையும் விட தூரமாய் அல்லது வெகு தூரமாய் பறக்கக்கூடியது. தன் இரையை தூரத்திலிருந்து பார்க்கிற அந்த கழுகு உடனடியாக வந்து அவற்றை கொற்றி சென்று தன்னுடைய பசியை ஆற்றுவதை போல ஒருவன் கடவுளுக்குள்ளால் இருக்கும் போது கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பலனை தருகிறார் என்றால், வேதத்தில் ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டுகிறேன். சவுல் என்கிற மனிதன். இவர் யாராய் இருந்தார் என்றால் படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:1. இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி ஆசாரியரிடத்தில் போய் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் இந்த சவுல் என்கிற மனிதன் யார் என்றால், இந்த கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவத்தையும் எதிர்க்கிற ஒருவனாக காணப்பட்டார். இந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் மிகவும் வேதனைப்படுகிறான். யார் இந்த குரல்? யார் இந்த கணீர் குரல்? யார் என்னை எச்சரிக்கிறது என்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் அந்த சவுலுடைய வாழ்க்கை மாறுகிறது. பல பட்டணங்கள் ஊழியத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிற மிக முக்கியமான அவருடைய திரு வசனங்களில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையா இருப்பது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் ஊழியத்தில், தன் கஷ்டத்தில், தன் வேதனையில், தன்னுடைய சோர்வின் போது சொல்லுகிற வார்த்தை, எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, 6 மாத காலங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். நாம் வேதனையோடு இருந்திருக்கிறோம். ஆனாலும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பலம் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறது. இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறது. அந்த பலம் நம்மை தாங்குகிறது. அந்த பலம் நம்மை நடத்துகிறது. அந்த பலம் நம்மை கைவிடாமல் இருக்கிறது. எப்போது அந்த பலம் நமக்கு கிடைக்கும் என்றால், கொரிந்தியரின் புத்தகத்தில் அவர் எழுதும்போது சொல்லுகிறார், மிக அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். என் கிருபை உனக்கு போதும். ஒருவேளை நீ சோர்வுடும் போது, நீ பலவீனப்பட்டு இருக்கும் போது என்னை நோக்கி கூப்பிடு, என் பலன் உனக்கு பூரணமாய். இந்த சவுல் தான் பவுலாக மாறி பல்வேறு ஊழியங்களை செய்தார். இன்றைக்கும் நம் மத்தியில் வந்த ஸ்டீபன் அவர்களும் இவரை போலதான் வந்தார். ஒரு வேதத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு, மொழி தெரியாது, இனம் தெரியாது, இங்க இருக்கிற மனிதர்கள் யார் என்று தெரியாது, ஆனால் ஒன்றை மாத்திரம் நம்பினார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை நடத்துவார். யோசித்து நம்முடைய வெளி ஊர்களுக்கு நாம் போகின்ற போது அங்கு யார் இருக்கிறார்கள், அங்கு யார் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கேட்டு அறிந்து பிரயாணப்படுகிற இந்த காலகட்டத்தில், எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையும் பலனையும் மாத்திரம் நம்பி ஒரு ஊழியர் வந்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். முதலாவது காத்திருக்கிறவர்களுக்கு பலனை தருகிறார். இரண்டாவது காரியம், காத்திருக்கிற கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? ஏசாயா 49:23. 49:23. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளும். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை கொடுக்கிற கர்த்தர் இரண்டாவது வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு நீங்க எத்தனையோ பேர் தரங்கம்பாடி போயிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க போய் பாருங்க, அந்த கடற்கரை ஓரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு அழகான ஒரு பகுதியை சிலையாக வைத்து அதை சுற்றி விளக்கு அமைத்திருப்பார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர் வந்த உடனே அவரை உடனடியாக இந்த நாட்டுக்குள் அல்லது அந்த ஊருக்குள் அவரை அனுமதிக்கவில்லை. சுடு மணலில் பல மணி நேரங்கள் காத்திருந்தார். பல மணி நேரங்கள் காத்திருந்தார். நீங்கள் யோசித்து பாருங்கள், கடவுள் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை இந்த மனிதனுக்கு முன்பாக வெட்கப்படுத்த விட மாட்டார். நல்ல கவனித்து பாருங்கள். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், அவர் சமூகத்தில் காத்திருக்க. எனக்குரியதை கர்த்தர் கொடுப்பார், எனக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பல மணி நேரங்கள் காத்திருந்த சுடுமணில் இருந்த மனிதன்
ஆண்டவர் அவரை வெட்கப்படுத்தவில்லை. வருகின்ற ஜூலை 9ஆம் தேதி இந்த திருச்சபை 319ஆம் ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைக்கிறது. யாரால் என்றால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய காத்திருப்பதால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இரத்த சாட்சியாய் மரித்ததால். அப்ப இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன்? என் தேவைக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய எண்ணங்களுக்காக மாத்திரமல்ல. ஆண்டவரே, நீர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிற காரியம் நீங்கள் வேதத்தில் நன்கு படித்து பார்த்தால், அருமையான மோசே தேவ சமூகத்தில் காத்திருந்துதான் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 24:12-13. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே காத்து இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், இந்த பகுதி நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை நாள் அந்த மலையில் காத்திருந்தார் சொல்ல முடியுமா? இந்த வசனம் நிறைவாய் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார். நல்ல கவனித்து பாருங்கள், எத்தனை நன்மைகளை செய்த போதும் இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுப்பை விடவில்லை, எரிச்சலை விடவில்லை. அவரை எப்போதும் கடிந்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு இடத்தில் கூட மோசே அவர்களோடு விவாதிக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் காத்திருந்து 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 ஜெபித்தார். எந்த இடத்திலும் கர்த்தர் மோசேயை வெட்கப்படுத்தவில்லை. வாசித்து பாருங்க, அந்த வாழ்க்கை முறையை வாசித்து பாருங்க. எகிப்துல தண்ணி இல்லை, எகிப்துல வாழ இடம் இல்லையா, எங்களை சாவதற்காக கூட்டிட்டு வந்த தவறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி மோசேவை கடினப்படுத்த போதும் மோசே காத்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எந்த இடத்திலும் அவரை வெட்கப்படுத்தவில்லை. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்க பழகுங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்த ஒரு காரியத்திலும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எனக்கு இந்த பலனை தான் அப்படி என்று கேட்கும்போது, முதலாவது அவர் நமக்கு புது பலனை தருவார். இரண்டாவது நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். நிறைவான காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம், அவர் நான் போகட்டும், பொழுது விடியவில்லை என்றார். அதற்கு அவர், என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை போக விட மாட்டேன் என்றார். இந்த வார்த்தை யார் சொன்னதுங்க? யாக்கோபு சொன்ன வார்த்தை. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் காத்திருந்து சென்று நிறைவான எப்படி ஆயிருந்தேன், எல்லாவற்றையும் மேற்கொள்வார். காத்திருக்கிற மக்கள் புது பலன் அடைவார்கள். காத்திருக்கிற மக்கள் வெட்கப்பட மாட்டார்கள். காத்திருக்கிற மக்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வார். ஒரு காரியத்தை இந்த நாளில் நாம் செய்வோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையிலும் நான் காத்திருந்து ஜெபிக்க போகிறேன். என் ஆலயத்திற்காய், என் திருச்சபைக்காய், ஊழியர்களுக்காய், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்தை நீர்
நீதிமொழிகள் 16:3 மிக அழகாய் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதாய் வைத்து உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்து காப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளை புது மாத ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தருக்கு காத்து அவரும் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திரு என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் காத்திருந்து புதுபலனை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவரை காத்திருந்து எங்கள் வெட்கத்தை மாற்றிக்கொள்ள, காத்திருந்து ஆண்டவரை பூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த மாதம் எங்களோடு இருக்கிறது. ஆசீர்வதின்படி நடத்தும் மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.